பார்த்து இந்த திருவிழா விலாக் வந்தாச்சு. காலைல தேர் பார்த்து முடிச்சோம். ஈவினிங் கோயிலுக்கு கிளம்பியாச்சு. கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்பிட்டோம். நம்மளோட ஸ்ட்ரீட்டில் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஒரே திருவிழா வைப் செம்மையாக இருந்துச்சு. இது 51வது தீமிதி திருவிழா. இப்போ நம்ம ஈவினிங் என்ன பார்த்துட்ருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, கத்தி நிறுத்துறதுன்னு சொல்லுவாங்க. சில பேர் அளவு நிறுத்துதல் சொல்லுவாங்க. இந்த சாமி தலை மேலே வச்சுட்டு ஆடிட்டு வராங்க இல்லையா, இந்த சாமி வந்து சிரசு மட்டுமே இருக்கும். இதோட பேர் வந்து கரகம் அப்படின்னு சொல்கிறாங்க. பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கருப்பசாமி, அதுக்கப்புறம் ஒரு பானை. அந்த பானையில் பார்த்தீங்கன்னா நெல், தண்ணி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நிரப்பி வச்சுப்பாங்க. அப்புறம் அம்மாவோட திருசூலமும் வரும். அப்புறம் கத்தி அப்படின்னு சொல்கிறாங்க. செங்காலம்மோட ஆயுதம் கத்தி அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கத்தி, பானை இதெல்லாம் எதுக்காக கொண்டு வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பானையோட வாய்ப்பகுதி, அதாவது வெளிப்பகுதியில் வளைவாக இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல கத்தியை வந்து நிற்க வைப்பாங்க. அதோட பெரிய விஷயம், அம்மனோட அருள் இருந்தால் மட்டும்தான் அதை வந்து நம்மளால் செய்ய முடியும். இந்த மாதிரி திருசூலத்தை அம்மனோட கோயில் சன்னதிக்கு எதிர்க்க வச்சுட்டு தீ மிதிக்கிறாங்க இல்லையா, அந்த பக்தர்கள்லாம் அந்த திருசூலத்தை சுற்றி சுற்றி வருவாங்க. இது எதுக்காக சுற்றி வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, உள்ள அளவு நிற்கணும், அம்மனோட அருள் நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இப்படி சுற்றி சுற்றி வராங்க. இப்படி சுற்றி முடித்து கத்திலாம் நின்னதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து சாட்டை அடித்தல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சாட்டை எதுக்காக அடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்மாவுக்கு ஒரு பக்கம் கத்தி, ஒரு பக்கம் வந்து சாட்டை அப்படின்னு வந்து அவங்க வந்து வச்சுட்ருப்பாங்களாம். இந்த சாட்டை வந்து தீ மிதிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் பண்ணுவாங்க. அதுமாதிரி குழந்தைங்களுக்கும் வந்து சும்மா கையில் வந்து இது பண்ணிட்டு போவாங்க. தீய சக்தி எதுவுமே அண்டாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக. இது வந்து 3 வேளை வந்து ஒரு பொழுது இருந்து நைட்டில் வந்து வீட்டில் தங்க மாட்டாங்க. காப்பு கட்டினவங்களாம் கோயிலில் தான் தங்குவாங்க. இந்த 3 நாளுமே இந்த சாட்டை அடி நைட்டில் வந்து இருக்கும். அது முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வீதி ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி சாமியோட உருவம்லாம் வச்சுருந்தாங்க. கருப்பசாமி அந்த மாதிரிலாம் நிறைய உருவம் வச்சுருந்தாங்க. இந்த ஃப்ரைடே மார்னிங் எல்லோரும் பொங்கல் வச்சிட்ருக்காங்க சாமி முன்னாடி. ஏன்னா ஈவினிங் நெருப்பு திருவிழா இருக்குது. பாப்பாலாம் பாருங்கள், கட்டைலாம் வாங்கிட்டோம். கட்டைலாம் வாங்கி எடுத்துகிட்டு போயிட்டு போட்டுட்ருக்காங்க. இந்த மாதிரி கட்டை வாங்கி செலுத்துறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கட்டை, பால் இதெல்லாம் வாங்கி செலுத்துவோம். பாப்பாக்காக வேண்டிக்கிட்டது இந்த புடி காசு போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. பாப்பா கொஞ்சம் பேசாமல் கொஞ்சம் பேசுறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டுருந்தா, அதனால தான் இந்த வேண்டுதல் வச்சுருந்தோம். அதையும் நல்லபடியாக சாமிக்கு நிறைவேற்றியாச்சு. அப்புறம் சுவாமிக்கு அர்ச்சனையும் பண்ணி முடிச்சிட்டோம். அர்ச்சனை பண்ணிவிட்டு கோயிலெலாம் நல்லா சுற்றிட்டு சுவாமியெல்லாம் நல்லா தரிசனம் பண்ணிவிட்டு, பசங்க பாருங்கள் எப்படி சாமி கும்பிட்டுட்ருக்காங்கன்னு. சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா அவர் வந்து மாலை கட்டிகிட்ருக்காரு. இந்த மாலை எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, தேருக்கு தான் கட்டிகிட்ருக்காங்க இந்த மாலை. அதுக்கப்புறம் நெருப்பு எரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஆஃப்டர்நூன் வந்து நெருப்பு எரிச்சிட்ருந்தாங்க. இது நைட் டைம் வந்து பார்த்திங்கன்னா, சுவாமி மேலே அந்த வீதி ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பூக்கோலம் அப்படி போட்டு வச்சுருப்பாங்க. அந்த வீதி ஃபுல்லாகவே பூக்கோலமாகவே இருக்கும். ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இது வந்து ஒரு 6 o'clockலாம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க கோலம் போடுறதுக்கு. அழகாக பூலாம் கோலம்லாம் போட்டதுக்கப்புறமா அந்த வீதியோட முதல் ஸ்டார்ட்டில் வந்து நாகவல்லி அம்மன் கோயில் இருக்குது. அந்த கோயிலில் வந்து இந்த அம்மன் வந்து அழகாக வந்து சிங்காரிச்சு வச்சுருப்பாங்க. அப்புறம் இந்த மாதிரி சிவன், அப்புறமா லைட் செட்டு இந்த மாதிரிலாம் போட்டு செம்மையாக இருந்துச்சு. திருவிழா வைப் இருந்துச்சு. இது வந்து சாமி வந்து புறப்படுதல் அப்படின்னு சொல்கிறாங்க. சாமி வந்து நெருப்பை பார்த்து இப்போ உட்காந்துட்ருக்காங்க. அந்த எரிஞ்சிருந்துச்சு இல்லையா, அந்த நெருப்புக்கிட்ட சுவாமி வந்து உட்காந்துட்ருக்காங்க செங்காலம்மா. இவங்க வந்து சிம்ம வாகனத்தில் அமர்ந்துட்டுருப்பாங்க. அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த சுவாமி வந்து அப்படியே கொண்டு போய் அந்த சிம்ம வாகனத்தில் அமர வச்சுருப்பாங்க. சுவாமி வந்து அந்த ஒரு நடனம் ஆடுவாங்க. அதை பார்க்க அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த சவுண்டு, அப்புறம் அந்த ஒரு வைப் இருக்கும். எல்லோரும் வந்து ஓம் சக்தி சொல்லுவாங்க, கோவிந்தா சொல்லுவாங்க, இப்படி சொல்லிகிட்டே இருப்பாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த மேளம் தாளத்தோட அந்த அம்மா ஒரு மாதிரி ஒரு வைப்பாக வந்து ஆடுவாங்க. சூப்பராக இருக்கும். அப்புறம் வந்து அவங்களோட சன்னதியை பார்த்து அவங்க ஆடிட்டுருக்காங்க இப்போது. அதோட பொறுமையாக வந்து திரும்பி அழகழகாக வந்து ஒரு சூப்பராக ஒரு இது இருக்கும். அதெல்லாம் பார்க்கலாம். அவங்களாம் ஆடி முடிச்சதுக்கப்புறமா சுவாமி வந்து பக்கத்தில் இருக்க காமாட்சி அம்மன் கோயிலுக்கு போவாங்க. அங்கேருந்து தன் பக்தர்களை வந்து நெருப்பு குழியில் இறங்கிறதுக்காக கூட்டிகிட்டு வருவாங்க. அதுக்கு தான் கிளம்புறாங்க. ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக ஆடிக்கிட்டே அவங்க வந்து செங்காலம்மன் கோயிலேருந்து காமாட்சி அம்மன் கோயிலுக்கு கிளம்பிட்டுருக்காங்க. செம்ம ரஷ்ஷு, நிற்கவே முடியல. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. அந்த சுவாமி முகம் அவ்வளோ அழகாக இருக்கும். கிளம்பிட்டாங்க. நிறைய ஆயுதத்தெல்லாம் ஏந்திக்கிட்டு போவாங்க இல்லையா, ஆயுதத்தோடு அவ்வளோ கம்பீரமாக சிம்ப வாகனத்தில் அம்மன் செங்காலம்மன் வந்து காட்சி அளிப்பாங்க. இந்த சுவாமி வந்து நைட்டு ஊர்வலம் வருவாங்க, அப்பயும் பார்க்கலாம். சுவாமி கிளம்புற நேரம் தான் இது.
கரெக்டாக வந்து இவங்க போனதுக்கப்புறமா வந்து இந்த பக்கம் கரகம் வரும், அந்த பக்கம் இந்த அம்மா வருவாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் நேருக்கு நேர் பார்க்குற நேரம் பக்தர்கள் நெருப்பு குழியில் இறங்குவாங்க. சுவாமி வர நேரம் ஆயிடுச்சு, அதனால் பட்டாசுலாம் வெடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட்டாசு வெடித்தாலே சாமி வரப்போகுது, கரகம் வரப்போகுது அப்படின்னு நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். பாருங்கள், கரகம் வந்துருச்சு. கரகம் வந்து இந்த சைட் வரும், நேராக வரும். அந்த சிம்ம வாகனத்தில் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா சாமி, அவங்க வந்து அதுக்கு எதிர்க்க வந்து நிற்பாங்க. எதிர்பார்க்கும் போது நெருப்பு குழியில் வந்து பக்தர்கள் எல்லாருமே இறங்குவாங்க. அதுதான் சம்பிரதாயம். இப்போ பார்த்தீங்கன்னா சிரசோடு இருக்கிற அம்மன் கரகம் வருது, பின்னாடி வந்து கருப்பசாமி இவங்கெல்லாம் வருவாங்க. முருகர் வேல் எடுத்துகிட்டு வரா மாதிரி ஒரு இருக்கும், அது பாருங்கள். அது வந்து ஓம் சக்தி சூலம், அதுக்கப்புறம் முருகரோட வேல், இதெல்லாம் வந்து முதல்ல வந்து இறங்குற மாதிரி இருக்கும். அப்புறம் பக்தர்கள்லாம் வந்து இறங்குவாங்க. சில பேர் இது மாதிரி அருள் வந்துடுவாங்க. அருள் வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு பிடிக்கிறதுக்கு ஒரு 2 ஆள் வேணும். இந்த மாதிரி சாமி வந்துட்டு அருள் வந்துட்டு போவாங்க. சில பேர் சாதாரணமாகவே நடந்து போவாங்க. அங்கே வந்து கருப்பசாமியோட சர்ச்சும் இருக்குது, அதனால எல்லாரும் வந்து அந்த சிலையாண்ட நின்று சுவாமியை வணங்கிட்டு போகிறாங்க. எங்களால் அது கிட்டலாம் போய் நிற்க முடியாது, செம கூட்டமாக இருக்கும், கிட்ட போய் நிற்க முடியாது. இப்படி எல்லா பக்தர்களும் போகும்போது வேணால் பார்க்கலாம். இந்த மாதிரி காவடிலாம் தூக்கிட்டு போவாங்க, முருகரோட காவடி. பக்தர்கள் எல்லாருமே இந்த மாதிரி ஒருத்தர் ஒருத்தராக போகணும். இவங்க கருப்பசாமி வேஷம் போட்டுட்டு போயிட்டுருக்காங்க. இந்த மாதிரி தொடர்ந்து பக்தர்கள் வர ஆரம்பிப்பாங்க. ஒருத்தர் ஒருத்தராக போயிட்டு தீக்குழியில் அழகாக அவங்களோட வேண்டுதலை முடிச்சுட்டு வருவாங்க. நல்லபடியாக வந்து அவங்க என்ன வேண்டுதல் வச்சுருந்தாங்களோ அந்த வேண்டுதல் நிறைவேறிடும். இந்த மாதிரி குழந்தைகளும் வந்து கூட்டிகிட்டு போகிறவங்களும் இருக்காங்க. குழந்தைங்களும் தீக்குழியில் இறக்க மாட்டாங்க, அவங்க தூக்கிட்டு போகிறதோட சரி, அனல் மட்டும் படுற மாதிரி காலில் வச்சுட்டு பால் குழியில் இறக்கிடுவாங்க. மற்றபடி குழந்தைகள் வந்து நெருப்பு மேலே கால் வைக்கிறது அந்த மாதிரி எதுவும் இருக்காது. தொடர்ந்து இந்த மாதிரி சுவாமிகள் எல்லாரும் பக்தர்கள் எல்லாரும் வந்து வேண்டுதலை பண்ணிட்டு இருக்கும் போது இந்த மாதிரி லேடிஸும் வந்து செய்வாங்க. இவங்க வந்து அந்த நெருப்பு சட்டி சொல்லுவாங்க இல்லையா, அது எடுத்துகிட்டு வருவாங்க. நெருப்பு சட்டி எடுத்துகிட்டு வருவாங்க. ஆனால் பெண்கள் வந்து இங்கே தீக்குழியில் இறங்குறது கிடையாது. பெண்கள் வந்து அந்த நெருப்பு சட்டி எடுத்துகிட்டு போயிட்டு அம்மனோட சந்நிதியில் வந்து வச்சிடணும், அவ்வளோதான். அவங்க வந்து நெருப்பு மெரிக்கிறது இருக்காது. பாருங்க, குழந்தையும் எடுத்துகிட்டு நெருப்பு சட்டியும் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காரு. கூட வந்து 2-3 பேர் போகலாம், ஆனால் நெருப்பு குழிக்கிட்ட யாரையுமே அனுப்ப மாட்டாங்க. அவங்க எல்லாமே அந்த சந்நிதிக்கு முன்னாடியே நின்றுடுவாங்க. பக்தர்கள் மட்டுமே போகிற மாதிரி மட்டும்தான் இருக்கும். இங்கே பாருங்கள், ஒரு குழந்தை பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குது. எல்லாம் பாருங்க, எல்லோரும் இந்த பாப்பாவை தான் பார்த்துட்டு இருந்தாங்க. அவனுக்கு என்ன புரியுதுன்னே தெரியல, ஆனால் அவன் அழகாக நின்றுட்டு அங்கே இருந்த சுவாமியை வந்து கும்பிட்டுட்டு இருந்தான். இங்கே பாருங்கள் இவ்வளோ அழகாக நிற்கிறான்னு. இந்த மாதிரி குழந்தைங்கள் கூட நிறைய வேஷம்லாம் போட்டு அழகாக வந்து பண்ணியிருப்பாங்க. இவ்வளோ பக்தியாக நிற்கிறான். இவரும் போனார், அழகாக போயிட்டு நெருப்பு குழிக்கிட்ட போயிட்டு குழந்தைய தூக்கிடுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா முருகரோட காவடி, வேல் போகுது, அப்புறம் காவடி போகுது. காவடியோட வேலோட தான் வந்து நெருப்பில் இறங்குவாங்க, நெருப்பு குழியில் இறங்குவாங்க. இந்த மாதிரி பக்தர்கள் தொடர்ந்து வந்து நெருப்பு குழிக்கு போயிட்டு இருக்காங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இளநீர் இருக்கு இல்லையா, அது வந்து இழுத்துட்டு போகிறாங்க. முதுகில் அந்த கொக்கி மாதிரி குத்திட்டு அந்த இளநீர் இழுத்துட்டு போகிற அந்த ஒரு வேண்டுதல் தான் இது. இந்த வேண்டுதல் பார்த்திங்கன்னா நம்மளை சுற்றி வந்து இது வந்து ஒரு 21 சட்டி 51 சட்டின்னு சொல்லுவாங்க. நம்ம உடம்பை சுற்றி குட்டி குட்டியாக அந்த மாதிரி ஃபுல்லாக வந்து எரிஞ்சிட்ருக்கோம். அந்த மாதிரி எடுத்துகிட்டு போகிறது, அந்த இதுவோடு தான் வந்து தீக்குழியில் இறங்குவாங்க. இந்த மாதிரி அருள் வந்து ஆடிக்கிட்டே போவாங்க, அவங்கள கட்டுப்படுத்தவே முடியாது. கூட ஒரு 2 ஆள் போகிற மாதிரி இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நெருப்பு சட்டியும் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. குழந்தைகள்லாம் கூட்டிகிட்டு போகிறாங்க, நெருப்பு சட்டி எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. எல்லோரும் வீதியில் நின்று பார்த்துட்ருக்காங்க. எல்லோரும் இப்படி தான் நின்று பார்த்துட்ருக்க முடியும், அங்கே வந்து போய் கிட்டலாம் நின்று பார்க்கவே முடியாது, ரொம்ப கூட்டமாக இருக்கும், பார்க்க முடியாது. எல்லா பக்தர்களும் போயிட்டுருக்காங்க. இந்த மாதிரி தொடர்ந்து பக்தர்கள் வந்து சுவாமிக்கு அவங்களோட வேண்டுதலை நல்லபடியாக நிறைவேற்றுவாங்க. இவங்களும் அதே மாதிரி தான் அந்த வேண்டுதலை தான் இந்த கொக்கி மாதிரி வந்து மாட்டிட்டு பின்னாடி வந்து நிறைய இளநீர் காய் இருக்கும், அந்த இளநீர் காயை எடுத்துகிட்டு போகிற மாதிரி தான் வந்து வேண்டுதல் வச்சுருக்காங்க. இந்த சட்டி பார்த்திங்கன்னா 101 சட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. உடம்பை சுற்றி வந்து இந்த மாதிரி சட்டி எடுத்துகிட்டு போகிறது.
எல்லாருமே வந்து அங்கே இருக்க கருப்பசாமியை வந்து வணங்கிட்டு போகிறாங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இதில் வந்து சில பேர் வந்து அருள் வந்து ஆடிக்கிட்டு போயிட்டுருக்காங்க. சுவாமி வந்திருக்கோம் அவங்களுக்குலாம் அருள் வந்ததுக்கப்புறம் அப்படியே போயிட்டுருக்காங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். குட்டி குழந்தெல்லாம் அழகாக வேஷம்லாம் போட்டு கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க, சுவாமி வேஷம் போட்டு. நிறைய பக்தர்கள் அவங்களோட வேண்டுதலை நல்லபடியாக சுவாமிக்கு நிறைவேற்றிட்டுருக்காங்க. இங்கே குட்டி பாப்பா அவளுமே அழகாக போயிட்டுருக்கா. அவங்கள குட்டி செங்காலம்மாவே பார்ப்பாங்க எல்லாரும். இந்த மாதிரி அளவு குத்திட்டு போவாங்க, உடம்பெல்லாம் அளவு குத்திட்டு போகிறாங்க முருகருக்கு. என்ன ஒரு விஷயம்னா, இந்த வந்து அதே எப்படி போகிறாங்களோ அப்படியே தான் வந்து அந்த தீக்குழியில் வந்து இறங்கணும். அது இன்னும் கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இந்த மாதிரி உடம்பெல்லாம் குத்திட்டு போவாங்க. இந்த மாதிரி அளவு வந்து குத்திட்டு போவாங்க வாயில். இது வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து அப்பா, அப்புறம் பிள்ளைங்க, அப்புறம் பேர பிள்ளைங்க அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து வந்து செஞ்சிட்ருக்காங்க இந்த அளவு போடுறது. இந்த மாதிரி வரும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இதுக்கப்புறம் வந்து லைனாக 1 பை 1 வந்துட்டுருப்பாங்க. நீங்கள் பாருங்கள். அவங்க வந்து தொடர்ந்து அவங்களோட குடும்பத்துலேருந்து அப்படியே தொடர்ந்து போட்டுட்ருக்காங்களாம் அளவு. அவங்களும் வந்துட்டுருப்பாங்க. இந்த மாதிரி தீச்சட்டிலாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. நிறைய பேர் வந்து இந்த தீச்சட்டி எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க. சுவாமிகள்லாம் வந்து சில பேர் இந்த மாதிரி அருள் வந்து ஆடிட்டே போவாங்க. பார்க்கவே கொஞ்சம் பயமாக இருக்கும். இருந்தாலும் அந்த நேரத்தில் வந்து அந்த சுவாமியோட பக்தி அந்த இடம் ஃபுல்லாக வந்து இருக்கும். எல்லாரும் ஒரு பக்தியோட சுவாமியை வணங்கிட்டு இருப்பாங்க. நான் சொன்னேன் இல்லையா, இந்த அளவு போடுவாங்க தொடர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குடும்பத்தினர் மட்டும் போட்டுட்ருக்காங்கன்னா இந்த அளவு தான். ஒரு 4 பேர் 5 பேர் தொடர்ந்து வந்து இந்த அளவு போட்டு வருவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து ஒரே குடும்பத்தில் இருக்கிறவங்க தான் போட்டுட்ருக்காங்க இந்த அளவு போடுறது. பாருங்கள், இந்த மாதிரி போட்டுட்ருக்காங்க. இந்த மாதிரி உடம்புல அளவு போடுறது, அளவு குத்துறது. இது சிவனோட வேஷம் போட்டிருக்காங்க. அப்புறம் குட்டி குட்டி பசங்கள்லாம் பாருங்கள், முருகர், சிவன் அப்படின்னு சொல்லிட்டு லைனாக வராங்க. நிறைய அழகாக வேஷம் போட்டு அவங்கள கூட்டிகிட்டு வருவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இல்லை ஸ்பெஷல் அப்படி ஒன்று இருந்துச்சு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வராக ரூபம். அதுதான் ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அழகாக வந்து அந்த வேஷம் போட்டு வந்திருந்தாங்க. இந்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ராவணன் மாதிரி வேஷம் போட்டு வந்திருந்தார். அதுவும் பார்த்தோம். அதுவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இவங்களும் வந்து பாருங்கள் சாமி வேஷம்லாம் போட்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி நார்மலாகவும் வருவாங்க, இந்த மாதிரி சாமி வேஷம் போட்டுட்டும் வருவாங்க. இந்த மாதிரியும் இருக்கும். இது வந்து நான் அந்த வராக ரூபம் சொன்னேன் இல்லையா, அவங்க தான் ரொம்ப அழகாக அந்த மேக்கப் பண்ணியிருந்தாங்க. அப்படி ஒரிஜினலாக அப்படியே இருக்கா மாதிரியே இருந்துச்சு எங்களுக்கு. அவ்வளோ நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அவங்க தீயில இறங்கும் போது இன்னுமே சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி டான்ஸ்லாம் ஆடிக்கிட்டு அப்படியே வந்து இறங்குனாங்க. அதுவும் பார்த்துட்டு இருந்தோம். ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த கரெக்டாக அவர் அந்த தீயில இறங்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த வராக ரூபம் சாங் வேறு போட்டிருந்தாங்க. அது செம வைபாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சட்டி பார்த்தீங்கன்னா 201 சட்டி. இது இங்கே எடுத்துகிட்டு போன சட்டிலேயே இது சட்டி. இது தான் கடைசியாக எப்போவுமே தீக்குழியில் வந்து இறங்குறதுக்கு இவங்க தான் கடைசியாக இறங்குவாங்க. அவங்களுக்கான விஷயத்த தான் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுக்கு கரெக்டாக வந்து பண்ணி கரெக்டாக செட் பண்ணி கரெக்டாக அவங்களுக்கு வந்து அளவாக வைக்கணும். இப்போ கொஞ்சம் கூட சாஞ்சிடுச்சுன்னா கொஞ்சம் கஷ்டம். அதனால சரியாக இது பண்ணியிருக்காங்க. அவங்க தான் வந்து கடைசியாக தீக்குழியில் எப்போவுமே இறங்குவாங்க. அவங்க தான் வந்துட்டுருக்காங்க. போலீஸோட காவல் ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சு. கரெக்டாக அவங்களுக்கு இது என்ன ஒர்க் கொடுத்தாங்களோ அதை கரெக்டாக செஞ்சுட்டு இருந்தாங்க. மக்கள் எல்லாம் வந்து கரெக்டாக வந்து ஹேண்டில் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நிறைய ரஷ்ஷாக இருந்தாலும் கூட்டமாக இருந்தாலும்
நல்லபடியாக கரெக்டாக ஹேண்டில் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எந்த கூட்ட நெரிசலும் இல்லாமல், பக்தர்களுக்கு எந்த இடையூறும் இருக்கக்கூடாது, நெருப்பு மிதிக்கிறவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கரெக்டாக பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இவர் வந்து நெருப்பில் இறங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து அவருக்கு அந்த நெருப்பு குழியில் இவர் ஏறினதுக்கப்புறம் திருவிழா முடிஞ்சிருச்சு. அப்புறம் பிரசாதம் கொடுத்துருந்தாங்க, வாங்கி சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம்.